தக் லைஃப் டைட்டில் உள்ளது போலயே டெல்லியை சேர்ந்த சில தக்ஸோட லைஃபை பத்தின ஒரு ஸ்டோரி தான் இது. இன்னும் தெளிவா இந்த படத்தோட கதை எதை பத்தினதுங்கிறத ட்ரெய்லர்லயே அவங்க கிளியரா காமிச்சிட்டாங்க. ரொம்ப சில படங்களுக்கு மட்டும்தான், குறிப்பா லவ் டுடே மாதிரியான படங்களுக்கு மட்டும்தான் இதுதான் கதைங்கிறத ட்ரெய்லர்ல காமிச்சே ஆடியன்ஸை உள்ள இழுத்துருந்தா கூட உள்ள ஒரு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ற அளவுக்கான கண்டென்ட் வேல்யூங்கிறது அந்த படங்கள்ல இருக்கும். அப்படிதான் இந்த படத்துல இருக்கிறதா நம்பி அப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு என்டர்டெய்னிங் வேல்யூங்கிறது இங்க சுத்தமாவே இல்லை. இன்னும் வேற ஏதாவது இருக்கும்னு எதிர்பார்த்து வந்த ஆடியன்ஸுக்கு இதுதானா, அதுவும் இதுதானான்னு நான் சொல்றது ஓவரால் கதையாவே ரொம்ப ஒரு பழைய கதை. ஆக்சுவலி சொல்றது போல 7 ராகம் தான் 7 தாளம் தான்னாலும் பழைய கதை எடுக்கிறது இங்க பிரச்சனை இல்லை. அதை ஒரு என்டர்டெய்னிங் வேல ப்ரெசென்ட் பண்ணணும்ல. ரொம்ப டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்டு பிரமாதமான ஒரு மேக்கிங். இதை தவிர்த்து பார்க்கையில் இந்த படத்துல என்டர்டெய்னிங்கா வேற எதுவும் கிடையாது. ஓகே, அந்த டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னது அந்த முக்கிய புள்ளிகளை தவிர்த்து மித்த கேரக்டர்ஸ். ஏன்னா அந்த எக்ஸப்ஷன் எதுக்குன்னா தெரியும் எஸ்டிஆரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, விண்வெளி நாயகன் நம்ம உலக நாயகனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு எக்ஸப்ஷன். தரமான ஒரு மேக்கிங், தெளிவான ஒரு கதைன்னு இருந்தாலே ஏனோ தெரியல இப்போ சில படங்கள் பெருசா போறது இல்லை ஆடியன்ஸ் மத்தியில. அப்படி இருக்க இல்லை. ஓகே, மேக்கிங்ல ஒரு பெர்ஃபெக்ஷன் அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்காங்க தான். ஆனா அந்த தெளிவான ஒரு கதைன்னு ஒரு வேர்டு சொன்னேன் இல்லையா, இவங்க கேங்ஸ்டருங்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க எதுக்கு கேங்ஸ்டரா இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையே இவங்க தெளிவுபடுத்தாம விட்டாங்க. அது மட்டும்தானான்னு கேட்டா அது ஒரு முக்கியமான விஷயம். அது போல ஏகப்பட்ட விஷயங்கள் தெளிவுபடுத்தாம இவங்களுக்குள்ள நடக்கிற சில சம்பவங்களை படமா பண்ணியிருக்காங்க. அண்ட் சொன்னது போல அது அவ்வளவு ஒன்றும் என்டர்டெய்னிங்கா இல்லை. ஒரு முறை பார்க்கலாமான்னு கேட்டா தாராளமா பார்க்கலாம். ஆனா அப்பா கூட எஸ்டிஆருங்கிற அந்த ஒரு ஸ்டாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டதா அந்த கிளைமேக்ஸுங்கிறத தாண்டி அந்த கேரக்டருக்கான ஆர்க்கே ஒரு மாதிரி தப்பா இருக்கிற ஒரு ஃபீல் வருவான். அதை தாண்டி ஏகப்பட்ட காட்சிகளும் ஏகப்பட்ட ஐடியாலஜியும் படத்துல, அது ஐடியாலஜின்னு சொல்றதா இல்லை சில விஷயங்கள் அவங்க கேஷுவலா காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஜென்ரலாவே மணிசார் படத்துல சில விஷயங்களை ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டே வருவாரு. அந்த மாதிரி இங்க சில காட்சிகள் வச்சிருக்காங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி ஒன் டைம் ஆச்சுக்கே ஏத்துக்க முடியாதவனா தான் தோணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னோட ஒப்பீனியன் தான். ஸ்டில் படம் தியேட்டர்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க தாராளமா படத்தை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த படத்துக்கு உங்களை தாட்சணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.